அந்த பயம் இருக்கட்டும். அந்த பொண்ணு வந்து பேசுச்சுன்னா பேச மாட்டேன். பேச மாட்டீங்கல்ல. மாட்டேன் மாட்டேன். இந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் ஏதாவது அக்கா பாசத்துல குனிவாங்களா? ஆச்சா எனக்கு அக்காவே இல்லை, வெறும் தங்கச்சி தான். இல்லையே, வானத்தை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கே. இல்லை, கழுத்துல லைட்டா சுருக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதனாலதான். மற்றபடி எனக்கு என் தங்கச்சி மட்டும் தான். என் தங்கச்சி என்ன சொல்றாலும் அது மட்டும் தான் செய்வேன். அந்த பயம் இருக்கட்டும். அக்கா சொக்கான்னு பின்னாடி போனீங்களோ? மாட்டேன், மாட்டவே மாட்டேன். அது என்ன வருஷம் வைக்க போறீங்க? என்ன gift கொடுக்க போற? கிஃப்ட் எல்லாம் கிடையாது, ஒன்லி பேண்ட் ஷர்ட் தான். நீ சொல்ற? நான் எடுத்து மேல கொடுத்துரு. நீங்க ரிசப்ஷன்ல தானே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்க அங்கேயே கொடுங்க. கம்பல்சரி எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரெஸ் வைக்கலாம், ஒரு தட்டு, அவ்வளோதான், அதை வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் எப்பவும் போல அதெல்லாம் அம்மா வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். பேண்ட் ஷர்ட் மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. அது கூட நீ செலக்ட் பண்ண மாட்டேன். என்னை கூப்பிட்டு போங்க, செலக்ட் பண்றேன். கூப்பிட்டு போக மாட்டாங்களாம், அப்புறம் நான் செலக்ட் பண்ணுமா எப்படின்னு தான் தெரில. விசி பண்றோம். விசியும் பண்ணாலும் நான் செலக்ட் பண்ண மாட்டேன். கூப்பிட்டு போனீங்கன்னா பண்றேன். ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். இந்த வீட்லயே இருக்கமா, புரிஞ்சுதா? எனக்கு எப்படி வரணும்னு தெரியுமா, அதை நான் பார்த்துக்கிறேன். பஸ் கடைக்கு நான் வராம நீ போயிடுவியா? இப்படி சொன்னாதான் நீ கிளம்புவ. கிளம்பும் போது எப்படி தொத்திக்கணும்னு எனக்கு தெரியும். ஏதோ உள்ளுக்குள்ள பிளான் போடுற மாதிரி இருக்கு. அப்படி நான் பிளான் போட்டேன், இங்க எக்ஸிக்யூட் பண்ண விட்டுருவாங்க சும்மா. மொத்தம் கிட்ட எல்லாம் கேட்க புக்க என்கிட்ட வந்த மட்டும் கடுக்கடுன்னு இருக்கு. உன்னை பார்த்தா கடுக்கு ஞாபகம் வருது, அதான் கடுக்கடுன்னு இருக்கேன். தெரியும். எனக்கும் தெரியும். சரி சரி, அப்புறம் வேற கதை எதாவது சொல்லுங்க. நாளைக்கு என்ன வெரைட்டி ரைஸா? ஆமா, புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம். வேற என்ன செய்வாங்க? 5 சாதம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம். ஸ்வீட்டா எடுத்துப்பாங்களா 5ஆவதா, இல்ல 5 சாதம் செஞ்சுட்டு ஸ்வீட் தனியா செய்வாங்கன்னு தெரியாது. ஆனா சக்கரை பொங்கல் உண்டு, வடை உண்டு, சுண்டல் உண்டு. இத்தனையும் உண்டு. உண்டு. வேற என்ன பண்ணணும்? பொண்ணு மாப்பிள்ளை நெத்தி ஃபுல்லா பெரிய நாமம் போடணும். ஐய, நான் மாட்டேன். நாமம் போட்டாதான் அந்த பையனை அக்செப்ட் பண்ணிக்கிறதா அர்த்தம், பாத்துக்கோங்க. நம்ம போடலைன்னா ரிஜெக்டட். அந்த போட்டோ எடுத்து நாங்க ஃப்ரேம் போட்டு மாட்டி வைப்போமே, நீங்க பார்த்ததுல எங்க அப்பா அம்மா போட்டோ எல்லாம் பார்த்தது இல்லையே. தானே, அந்த வீட்டுல ரூமை சுத்தி பார்க்கணும். ஏய், ஓட்டுனன்னு வைக்க. அந்த போட்டோவில் நாங்கள் ஃப்ரேம் போட்டு பத்திரமா தைப்போம். எப்படி மாப்பிள்ளை வீட்டில் தனியாக, பொண்ணு வீட்டில் தனியாக எடுப்பாங்க, அதை நாங்கள் ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். பட் இப்போ நீங்கள் ஒன்றா இருக்கிறதுனால ஒன்றாவே எடுத்துருவோம். அவே எடுத்துருவீங்க. என்ன பண்ணணும்? நல்லா மஞ்சள்னு சாரி கட்டிட்டு, மூஞ்சி ஃபுல்லாக நல்லா மஞ்சள் போட்டுட்டு. மஞ்சள்? ஆமாம், காதலெல்லாம் தெரியுற மாதிரி பெரிய கம்மல் போடணும். மூக்குத்தி, நீங்கள் மூக்கு வர குத்தலையா? அந்த மூக்கில் எங்கே இருக்குன்னே தெரியல மூக்கு. சரி, எங்ககிட்ட டப்ஸ் இருக்கு, நல்லா பெருசா இருக்கும். அதை நல்லா புல்லாக் மாதிரி மூக்குல இருந்து வாய் வரைக்கும் தொங்கும். இன்னொன்னு மூக்கு ஃபுல்லா மறைக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை போடணும். ஐய, என்ன கேட்கவே கன்றாவியா இருக்கே. இது எங்க ட்ரெடிஷனலை பார்த்து கன்றாவின்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, சரி சரி சொல்லு. அதுக்கப்புறம் நெத்தி ஃபுல்லா மறைக்கிற மாதிரி ஒரு நாமம் போடுவாங்க. பாதி முடி வரைக்கும் போவோம். முடி வரைக்கும்? ஆமா. அதுக்கப்புறம் நல்லா கொண்டைய போட்டு கொண்டை ஃபுல்லா பூவை சுத்துவாங்க. அதுக்கு பேர் ஆயா கொண்டை. அந்த காலத்துல ஆயெல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கொண்டை. அதை போட்டு பூவை சுத்திட்டு கை ஃபுல்லா வளையல், கொலுசு இதெல்லாம் போட்டு போட்டோ எடுக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு மட்டும்தான் இந்த ரூலா? இல்ல பிள்ளைக்கு வேற ரூல், பொண்ணுக்கு இந்த ரூல், அவ்வளவுதான். இதெல்லாம் போட்டு போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதான். இந்த போட்டோ ஹால்ல வேற மாட்டி வைப்பீங்க? ஆமா. இன்னும் கிட்ட அதை போய் பேனரே வைப்பாங்க தெரியுமா, கல்யாண வாசல்ல. அது நான் ஒரு 2-3 கல்யாணத்துல பாத்திருக்கேன். அது நம்ம கல்யாணத்துல வைக்கலாமா நானே யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்டுல மாட்டுறதே எல்லாம் ஜீரிச்சுக்க முடியல. கல்யாண வாசல்ல அந்த பேனர் நீ யோசிச்சேன்னு வையேன், உன் கல்யாணத்துக்கும் அது நடக்கும்ல. சேச்ச, எங்க வீட்டுக்கு நடக்கும் அது இல்லையே, எங்களுக்கு நடக்காதே. அழகி வாங்குற, பரவாயில்ல, நான் உனக்கு நடத்தி வைப்பேன். இல்லாததை செய்யக்கூடாது. நீங்க ஓவரா பண்ணிட்டீங்க. 2 இடத்துல பேனர் வைக்கிறேன். நீ என்ன வேணா படிப்பாங்க, வீட்டுல கூட மாட்டேங்க அந்த போட்டோ, நான் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு மண்டபத்து வாசல் எல்லாம் வச்சு என் பானத்தை வாங்கிடாதீங்க. உங்க காலில் வேணா விழுறேன், ஒவ்வொருத்தர் காலையே விழுறேன், ப்ளீஸ். எங்க ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு புரிஞ்சிருவாங்க. பாவமா இருக்கு உங்க பேச்சுக்கா. தெரியாம சிஸ்டம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உங்க ஃப்ரெண்டை காப்பாத்தணும், அதானே. நான் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. போல நினைச்சு பார்த்து சிரிக்கிறியா நீ? திமுரு தானே உனக்கு. உன் பொண்ணு சொல்றதுல நான் நினைச்சு பார்த்திருக்கேன். எங்க நீ சூப்பரா கட்ட போச்சிருக்காங்க பத்தியா? இப்போ சப்போர்ட் தான் நடந்தது. எனக்கு தேவையில்லை, நீங்க காட்டி கொடுத்துட்டீங்கல்ல. இங்க பாரு.
ஆல்ரெடி ரொம்ப பழமா இருக்கீங்க, இதுல வேற அதனால தள்ளி தாம வச்சிருக்கீங்க. அது காலையே தான் இருக்குமா? புரியுதா உங்களுக்கு? பரவாயில்ல, இன்னும் 2 வருஷம் காலையே இருங்க. இன்னும் 2 நாள் கூட நான் பொறுக்க மாட்டேன். உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்க டைம் அவ்வளவுதான். என்னது 2 மாசமா? பிச்சு போடும் பிச்சு. இங்க எதையும் பிக்க முடியாது. அவளே இப்பவே தூக்கிட்டு போயிடும் பாத்துக்கோ. கிட்ட போனா வந்துருவேனா? என்கிட்ட உங்க ஜெயிக்காது. கிட்ட போனா மட்டும் என்ன பண்றீங்க? அதான் பீச்சுக்கெல்லாம் தலையாட்டுறல அந்த பிளாக்மெயில். ஆனா எல்லா வாட்டியும் தலையாட்டம் யோசிக்காது. ரோஷம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயா, வந்துச்சுன்னா நான் கண்ட்ரோல் இருக்க மாட்டோமோ அவ்வளவுதான் பாத்துக்கோ. கொன்றுவேன். நான் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க கூட நான் பேச தயாரா இல்ல. நான் எங்க அண்ணி கூட தான் பேச போறேன். நான் உன் கூட பேசுற முடுக்கு வந்துட்டேன். என்ன என்னன்னு உங்களை வேண்டாம் நாத்து, சொன்ன கேளு நாத்து. அட செமையா இருக்கும்ல அந்த பேனர். ஆமா ஆமா ஆமா. ஏய் நிறைய பெரிய கட் அவுட்டா வைக்கணும் ப்ளீஸ். எல்லாம் ஒரு ஃப்ரெண்டான்னு கேக்குறேன். ஃப்ரெண்டா? இல்ல நானும் பார்த்திருக்கேன். உங்களை அப்படி பார்க்க எனக்கும் ஆசையா இருக்கே. சீராளுங்க பாரு. வேண்டா, அழுதுடுவேன். கல்யாணத்துக்கு அதெல்லாம் இருக்கா? சேச்சே, பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லப்பா. அதனால லவ் பண்ணதுக்கு நான் பண்ணாமலே இருந்திருக்கலாம். என்னென்ன ஒரு உள்ள வச்சிருக்கான் பாரு. உன்னால இந்த சடங்கெல்லாம் பண்ண முடியாது. ஏன்டா எனக்கு கொடுமை பத்துறீங்க? உங்க வீட்டுக்கு வந்து வாக்கப்பட்டதுக்கு இது தப்பா? பாவம் அவ. சரி சரி, சும்மா சொன்னேன், பிராங்க் பண்ணேன். எல்லாம் அங்க பாருங்க கேமராவை. பிராங்க் பண்ணியா? மவளே, அத கற்பனையில யோசிச்சு பார்த்து இங்க கதறிட்டு இருக்க. உனக்கு பிராங்க் திக்குதா? பிராங்க் சும்மா ஒரு விளம்பரம். அத்து உனக்கு தெம்பாயில இருந்தா உன்னை விட்டு வைக்கிறேன். மவளே, நீ மட்டும் நார்மலா இருந்தா உனக்கு குமுறு குமுறு குமுறி இருப்ப. என் முன்னாடி என் முடி கும்பிடுவேன். இவ்வளவு நேரம் அடக்கிதெல்லாம் வச்ச, அப்படியே இருந்துக்கோ. என்ன நீங்களே 2 பேரும் ஓட விட்டு அடிச்சிருவேன். அவதான் தெம்பா இல்ல, நீங்க 2 பேரும் தெம்பா தானே இருக்கீங்க. வாய முடின்னு படுத்துரு, எட்டி விட்டுரும் அப்படியே. அப்புறமா அண்ணன் என்ன சொல்றான்ட்டு? ஏதாவது வில்லங்கமான வழக்கத்தை கிரியேட் பண்ணி அவங்கள பண்ண விட்டுருல. புரிஞ்சிடுச்சு, வேண்டாம், சமாதானம். அந்த பயம் இருக்கட்டும். யார்கிட்ட? புது நாத்தனாருக்கா சப்போர்ட் பண்ணீங்க? ஏய், அந்த ஒரு வார்த்தை கேட்டதுக்காடி என்ன இப்படி காடி கலங்க வச்ச? என்ன ஒரிஜினல் நாத்தனாரோட பவரை காட்ட வேணா? மன்னிச்சிடு, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. நீ நானும் ஃப்ரெண்ட். ஒரு சோரை பத்தி கேட்டதுக்கு இப்படி வச்ச பத்தியா? வேண்டாம் வேண்டாம். என் மாமியார் சொல்லும் போது கூட நான் நம்பல. ஆனா இப்ப கன்ஃபார்ம் பண்றேன். இப்ப கன்ஃபார்ம் பண்றேன். அப்படிதான் ஓரமா இருந்துக்கோங்க. மாமியாரும் மருமகளும் 2 பேரையும் பிச்சு விடும் பிச்சு. புரிஞ்சுது. இருடி, ஒரு புள்ளைய பெத்து குத்து அது உன்னை சுத்த விட்டு அதுகிட்ட நீ மாட்டல. ஐயோ, நான் என் பக்கம் இழுத்துட்டு உங்களை தான் டார்ச்சர் பண்ண வைப்பேன். புரிஞ்சுது. நீ செஞ்சாலும் செய்வ. இவன் பொறுத்தது இல்ல, இவனை மாதிரியே தான் இருக்கும். அத்தை அத்தைன்னு உன் தான் தெரியும். எனக்கு புரிஞ்சிடுச்சு. விட்டு நம்ம சமாதானம். நம்ம எப்பயும் ஒத்துமையா இருப்போம். வேண்டாம், நமக்கு இந்த குடும்பம் வேண்டாம். நீ நானும் தனி. ஓகே ஓகே ஓகே. அவட்ட பத்தியா? என்ன பண்றது? விதி விதி, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி பயத்தோட வாழுங்க. இல்ல ஈஸிடி, எங்க டாடி கிட்ட போட்டு கொடுக்குறேன். என் பிபி கிட்ட. அதானே அதானே, புரிஞ்சுது. வீடு சப்போர்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு சப்போர்ட் தேவை தேவை. ஓகே ஓகே. இப்ப யாரு உங்க நாத்தினாரு? தான் சொன்னேனே, எனக்கு உலகத்திலே இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான், அது நீ மட்டும் தானே. அது மறக்காம இருந்தா சரி. சொல்லி வாடி, உனக்கு கடிச்சு வைக்கிறேன். குடும்ப பழக்கமா? கடியா? நீ ஏதோ டைரக்ஷன் எடுத்தேன்னு வையா. உங்க அண்ணி தான் ஞாபகப்படுத்தி விட்டுச்சு. நான் மறந்து தானே இருந்தேன். ஒரு காண்டிக்கே வச்சு செஞ்சுட்டாடா. தயவு செஞ்சு நீ ஏதாவது பண்ணிடாத. நான் சொல்லிட்டேன். எங்கேயாவது ஒரு மூலையில என்ன ஃப்ரெண்டுன்னு நினைச்சினா தயவு செஞ்சு கம்மன் வந்துரு. வந்து செஞ்சு கேக்குறேன்டா, சோதிக்காத. தயவு செஞ்சு கேக்குறேன். சரி சரி, நான் அப்புறமா வட்டியோட வாங்கிக்கிறேன். இப்ப விடுறேன். எப்பா சாமி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த குடும்பத்துல வாயே திறக்க மாட்டேனே. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லை, சிக்காமல போயிடுவேன். எது? என் செல்லம், என் தங்கம். வேண்டாம், எல்லாம் தூங்கிடலாம். இதுக்கப்புறம் முழிச்சிட்டு இருந்தா தானே இந்த பிரச்சனை. தூங்கிடுவோம். கொன்றுவேன். சும்மா சும்மா தூங்க தான் கூப்பிட்டேன். என்ன சேட்டை எனக்கு தெரியும். பிச்சு விடு. நான் போய் கேர்ள்ஸ் கூட படுக்க போறேன். நீ என்ன ரொம்ப தள்ளி வைக்கிற. அப்படிதான் வைப்பேன். என்ன எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். அதுக்கப்புறம் நான் 20 எடுத்துருவேன் பாத்துக்கோ. என்கிட்டயே பிளாக்மெயிலர். அதானே ஒரு இன்ச்சு கட்டிட்டு வந்துருவாள். திட்டுறீங்க. சரிடா, தூங்கணும் உன் கூட. ஒண்ணும் வேணாம், கொஞ்ச நேரம் தூங்க விட்டுறீங்க, அதுக்கப்புறம் எழுப்பி விட்டுறீங்க. நான் ஒன்று எழுந்துக்க சொல்ல, நீ எழுந்துக்கிற. நோண்டிட்டே இருந்தா தூக்கம் எப்படி வரும்? அது இனிமேல் அப்படி தூங்க பழகிக்கோ. என்னது? ஆமா பண்ணிட்டு, ஆமா இனிமேல் அப்படி தூங்க பழகிக்கோ. முரட்டு பையா. பரவாயில்ல, நம்ம ஒரு நான் ஏத்துக்கிற அந்த விஷயத்துல. ஆமா, தூக்கம் வருது, வாங்க போய் தூங்குவோம். போயா, எங்க போய் தூங்க போறீங்க? பாய் போட்டு படுக்க வேண்டியதான். வா. இல்ல என் பொண்டாட்டி வேணாம்னா நீங்க கீழே போய் படுத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
ஏடி இப்படி பேசுறீங்க? ஆமா, நீ வேணும்னா இங்க படுக்க சொல்லு, நீ வேண்டாம்னா அவங்களை எங்க வேணா படுக்க சொல்லு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உன் கூட தான், உன்னை விட மாட்டேன், அவ்வளவுதான். போராடு. பரவாயில்ல. அவ எப்படா தரையில படுப்பா, போய் பெட் தூக்கிட்டு வந்துடலாமா? அதில் ஹேர் பெட் எடுத்துட்டு வந்துட்டேன். காத்தடிச்சா இவங்கெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவளை ஒரு இடத்துல போட்டு படுக்க வச்சிருவேன். அதானே, இதெல்லாம் இவன் பண்ணலினா தான் ஆச்சரியம். தரையில படுத்தாலும் ரொம்ப வலிக்காது, அப்புறம் கொஞ்ச நேரம் வலிக்க ஆரம்பிச்சிடும்ல, அதான். ஹேர் பெட் அது ஒரு மாதிரி இதுவா இருக்குமே, அதில் லைட்டாக தான் ஹேரு, அதில் வாட்டர் கலக்க போறேன். வாட்டர் பெட். அப்போ நல்லா ஸ்மூத்தா இருக்கும்ல, உடம்புக்கும் நல்லா இருக்கும், அதனால. அப்போ சரி, நீ மட்டும் வாட்டர் பெட்டா? என்ன நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். இன்னைக்கு ஒன்று தான் இருக்கு. சரி சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஹேர் பெட்டை மட்டும் யூஸ் பண்ற அந்த பெட் வேணா இருக்கு. அவனு வாட்டர் பெட் ஒன்று தான் இருக்கு, வேணா எடுத்துட்டு வந்து தரேன். அதே இல்லைனா ஹேர் பம்ப் வச்சு இங்கேயே படுத்துக்கோங்க. மொட்டை மாடிக்கு வரதே நல்லா இந்த மொட்டை தரையில படுக்கிறதுக்கு தான். போடப்படா அதுலேயே படுக்கலாம். ஆமா, அப்படி பார்த்தா தானே மொட்டை மாடி நல்லா இருக்கும். யாருக்கு எப்படி தோணுதோ படுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே. நம்ம கொண்டாட்டி. உங்க மட்டும் செய்யலாம். நோ 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 நோ, நான் தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்கே. கொன்றுவேன். சரி, பேசணும்னு சொன்னா அதனால மாத்திரை எல்லாரும் கொடுக்காம இருந்தேன். மாத்திரை போட்டுக்கலாமா? ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டு, எனக்கு அந்த மாத்திரை பிடிக்கல. தங்கம் அடி வாங்க, நீ பேசணும்னு கேட்ட, அதனால சரி லேட்டா போட்டுக்கோன்னு சொன்னேன். புரியுதுல? சுத்திட்டே பேசும்போது கடகடன்னு வாங்கி மாத்திரை வாயில் போட்டுறியான். இல்லைன்னு வச்சுக்கோயேன். உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன வார்த்தை சொல்ற? ரொம்ப குடும்பத்துறீங்க. அப்பவே படுத்து வேணுங்களை படுத்தவா, நான் விட்டுடுறேன். புரிஞ்சுது, மாத்திரை கொடுங்க. தானே மாத்திரை கூட போட்டு கிடைக்குங்க, ஆனால் அவங்களை ஒன்றும் பண்ணிடக்கூடாது. என் மேல பசமா இல்லை அவங்க மேல பசமா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியும். அவங்க மேலதான். ஆச்சா, அவங்க காப்பாத்தி காப்பாத்தி விடும்போது அவங்க மேல தான் பாசம். எனக்கு குடும்பம் 19 தெரியும், உனக்கு என் மேல பாசமே கிடையாது, விருப்பம் மட்டும் தான் இருக்குன்னு. ஆமா, வெறுப்புதான் இருக்கு. இப்ப என்ன இருமாவளே, இவங்கெல்லாம் கிளம்பட்டோம், அப்போ இருக்கும் உனக்கு. பண்ணுவீங்க? பண்ணும்போது பாரு, அப்ப தெரியும். பார்க்கலாம். நீங்க ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேன்? பாரு பண்ணி பாரு, யாரு ஜெயிக்கிறான்னு அப்ப பாரு தெரியும். புரியுதுல? என்ன அமைதியாயிட்டா? புரிஞ்சுது. பார்த்துக்கலாம், நீங்களா நானான்ட்டு. என்கிட்டயே சவால் விட்டுறீங்களா? உங்களை ஜெயிச்சு காட்டுறேன். பார்க்கலாம். என் பொண்டாட்டி எப்படி வழி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். அதையும் பார்க்குறேன். இரு, நாளைக்கு ஒரு பஞ்சாயத்தை வச்சு அவனை வச்சு அடிக்க வைக்கிறேன். அவனையே நீ கழுவி ஊத்துற மாதிரி நாளைக்கு பண்றேன். இரு, அதுக்கான ஸ்கிரிப்ட் தான் உனக்கு. நீ அவனை திட்டணும், அதெல்லாம் பார்க்கணும், பார்த்துக்கிறேன். ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு பொண்டாட்டி. அப்போ வாங்கினால அடுத்து இல்லை அவங்க அம்மா, அடுத்து தான் அவனை வச்சுக்கலாம். அவன் இப்பதான் நமக்கு உடஞ்சிருக்கான், இன்னும் வரல. அதுக்கு அவங்க அம்மா வச்சு பண்றேன், அதுக்கப்புறம் அவனை வச்சு பண்றான். எப்படி எல்லா நகையும் எடுத்து போட்ட? என் பொண்ணு இப்பதான் போட்டுட்டு இருக்கா, அது உனக்கு பிடிக்கலையா? கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலே, வளையல் போட்டிருக்காளே, அதான் கேட்டேன். போர்லின்னு அழுத உட்காந்துட்டு ஒரு குழந்தை. என்ன சொல்லவா ஏன் போட்டேன்னு? என்கிட்ட சொல்லு, ஏன் போட்ட? தரையில பத்துட்டு பரண்டு அழுத உன் ஃப்ரெண்டு. அழுதானா? என்ன அட சின்ன புள்ள, நான் இன்னொன்று வீர நினைச்சிடா, வெக்கமெல்லாம் போய் அழுதுருக்க. இல்லை போட்டுட்டு தானே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வித்து முறை காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆனா ரூம்குள்ள அழுதுருக்கீங்க. ஏன் போட்டுக்கிட்ட தானே, பரவாயில்ல போடா. என்ன போட்டு கொடுக்குறியா? சேச்ச, உண்மைய சொன்னேன். அவளே இருக்குவா உனக்கு? கைட்டிடு வணக்கம். சரி வேண்டாம். வளையல் போட்டது கை வலிக்குதா? உங்க கேட்டு கைட்ட வச்சிருவாங்களோ? என்னடா 2 போட்டுட்டு இருக்கிய, கழுத்து வலிக்குதா? இது லைட் வெயிட் தான்ப்பா. இது நீங்க வாங்குனீங்களா? அதுதானே, அப்புறம் என்ன? இது வெயிட் இல்லதான், இருந்தாலும் ஒரு டவுட்டு கேட்குறேன்டா. வளையல் கம்மியா தான்ப்பா போட்டிருக்கேன், வலிக்கல. ஷோல்டர்ல கட்டிட்டு தாம்மா இருக்கேன், அதனால தெரியல. அங்க மட்டும்தான் இன்னும் பெயின் இருக்கு, அதனால கை தூக்க முடியல. இங்கெல்லாம் ஆயில்மெண்ட் போடுறதுனால ஓகே தான். எப்பவுமே இருக்க மைல்டு பெயின் தான். வளையல் போட்டதுனால அப்படின்லாம் கிடையாது. ஒரு கட்டுனா என்ன வெயிட் இருக்குமோ அதே தாம்மா இந்த வளையலும், அதனால பெருசா வலி தெரியல. கழுத்து அதுதான் வெளியே நல்லா ஆறிச்சேப்பா, இப்பதான் எதுவுமே போடுறது இல்லையா, அதுக்கு உள்ள மட்டும்தான். அது மாத்திரை மருந்து ஊசியில தான் சரியாகுமா? போய் பார்க்கணும்ல. ஆமாப்பா, செவ்வாய்க்கிழமை எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும். புதன்கிழமை டாக்டர் வராரு, ஆர்த்தோ டாக்டர். அவரை பார்க்கணும். செவ்வாய்க்கிழமை தொண்டை டாக்டர் பார்ப்பாரா இல்லை புதன்கிழமை பார்ப்பாரா தெரியாது. அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மாத்திரைலாம் மாற்றி கேட்கணும். கட்டி வாங்க போற, நான் அப்பத்துல இருந்து பாக்குற மாத்திரை மாத்தணும் என்ன? ஏன் கத்துற? என்ன இப்ப பாரு, மாத்திரையை மாத்தணும் இதேதான். இப்பெல்லாம் சும்மாவே என்ன திட்டுறீங்களா? அது எங்க அப்பா முன்னாடி எங்க அம்மா முன்னாடியே திட்டுறீங்கல்ல. உங்க பேச்சுக்கா கடவுளை இப்படி ரெஜிஸ்டர் பண்ற பத்தியா, அவங்க முன்னாடி திட்டுறேன்னா பாருங்கப்பா. அந்த மாத்திரை என்னவோ பண்ணுது, ஒத்துக்க மாட்டேங்குது தான்ப்பா நான் மாத்தணும்னு சொன்னேன். ஆனா அதுக்கு எப்படி திட்டுறாங்க பாருங்கப்பா. கடவுளே, என்னம்மா பேசுறா? இடி தங்க, நீ கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ஒன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று கூட பொறுத்தவில்லை, நான் உன்னை கூப்பிட்டு போறேன். என்ன அதானே, நானே கூப்பிட்டு போறேன். ரொம்ப தான் பேசுறானுங்க.
வா நம்ம போய் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். இவன் அடிப்பட்டதுல இருந்தா என் கூட எங்க வந்தாலும் வரா. அதையும் அப்படி பண்ணா விடுங்க, பொண்ணு தூக்கிட்டு போயிடுவீங்களா? அதெல்லாம் தூக்கி நடப்பாரு. மாமா நீங்களும் தூக்குவீங்க? அவ ஹாலில் தூங்கும்போது பெட்ரூம்ல தூக்கி போடுறதே நான் தானடா. இதே தூக்கும்போது என் பொண்ணு நான் தூக்க மாட்டேனா? இவனுக்கு தயவு தேவையில்லை. நானே என் பொண்ணை கூப்பிட்டு போய்க்கிறேன். ஓகேப்பா, சரி, அதுதான் கரெக்டுப்பா. இங்க பாரு, என் உரிமையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான். என்ன காக்கா காக்கா கா வேண்டாம் விருப்பித்தாத. பபு பபு பபு. பாடுறா அவள என்ன நல்லா ஒழுங்கெடுக்கிறா. சேட்டை பண்ணணும்னு தெரியும். ஆனா இவங்க கூட இருக்கும்போது இவ்வளோ சேட்டை பண்ணணும்னு எனக்கு இப்பதான் தெரியும். பாரா எப்படி நக்கல் எடுக்குது. வேண்டாம் டி விருப்பித்தாத. நானும் வையன். பபு 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 பபு. வேண்டாம் விருப்பித்தாத. செவ்வாபுதன் தானே, நம்ம பாத்துக்கலாம். ஓகேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நானே கூட்டு போவேன். யாரும் என் பொண்ணு திட்டிட்டு கூட கூட்டு போக வேண்டாம். அம்மா பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க, அது நடிக்குது. அம்மா நிஜமா தான் மாமா சொல்றான், நடிக்கிறான் மாமா. பாருப்பா, இப்படிலாம் சொல்லாத. அவள் தான் பார்த்துக்கணும், என் பொண்ணை பார்த்து நடிக்கிறான்லாம் சொல்ற. மாட்டணும் ரொம்ப கட்ட மாட்டேன், மாட்டணும். ஏய், வெறும் பேச்சு உங்களுக்கு போய் பேச்சு போகுது. ஆகட்டும், எனக்கு என்ன வந்தது? இட்னார்ல உன் ஃப்ரெண்டு போட்ட வீட்டை விட்டு இது பிடிச்சிருக்கு. நான் அப்படி சொல்லல. உங்க மடிவுல பேச்சு பேசுறப்ப தனியா என் பொண்ணு என்னென்ன பேசுவ பாரு. ஏன் இப்படி பண்ற? வேண்டாம், இனிமேல் எங்க பொண்ணு இங்கேயே இருந்துக்கிட்டோப்பா. ஒண்ணும் வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். வேண்டாம் குடிமான விருப்பித்தத. எனக்கு ஒரு புரிய வைக்க முடியாது. என்ன திட்டிங்களா? அவளை திட்டிக்கிட்டு இருக்கீங்களா? மாமா மாத்திரை போட்டதுக்கு போய் சொல்ற. நீங்க வேற பொண்ணு மாத்திரை ஒழுங்கா தான் போட்டுப்பா. உண்மை சொல்லு. அவருதாம்மா பொய் சொல்றாரு. சும்மா விளையாடாத. ஓரளவுக்கு தான் விளையாட்டு சொல்லிட்டேன். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டும். பாவி, அவனை வெறுப்பத்திட்டு இருக்கியா நீ? அதான் கண்டுபிடிச்சு உங்க பொண்ணை பத்தி நீங்க உண்மையை சொல்ற மாதிரியே சொன்னாலே அது கொஞ்சம் உண்மைதான். ஃபர்ஸ்ட் எல்லாம் மாத்திரை போட சோம்பேறிப்பட்டு தான் வேணாம் வலிக்குதுட்டு. ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த மாத்திரை ஒரு மாதிரி நிறைய போடுறதுனால இதுவாகுதா என்னன்னு தெரியல, வேற ஏதாவது பாதிச்சிடும் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அவன் என்ன நினைச்சுக்காம ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி அவ இப்பவும் பொய் சொல்றா அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவளுக்கு அது போதையா இருக்கும், தூக்கம் வர மாதிரியே இல்லையா, ஒரு கேர்னஸ்லயே வச்சிருக்கு. ஸோ ஒரு மாத்திரை அந்த அளவுக்கு இதுவாகக்கூடாது, அதனால மாத்திரை மாத்தணும் அப்படின்னா இப்ப என் உடம்புக்கு அந்த டோசேஜ் செட் ஆகாது அப்படின்னு அவன் சொன்னான். தானே படிக்கிறா, அப்ப அவளுக்கு அது தெரியுதுன்னா அது கரெக்ட் தானே. அப்படி புரிஞ்சுக்கல. நல்லா இருக்க மாத்திரையா அவளுக்கு உடம்புக்கு வேலை செய்யற மாத்திரையா வேண்டான்னு சொல்றான்ற மாதிரி அவன் புரிஞ்சிட்டு இருக்கான். பக்கமும் சரிதான். அது டாக்டர் கிட்ட போனாதானே தெளிவாகும். அப்ப அவனே ஒத்துப்பான்ல. தினம் சரிதான். அவளை டாக்டர்னு அவன் என்னைக்கும் ஒத்துக்க மாட்டான். அவளை குழந்தையாதான் நினைப்பானுங்க அவனுக்கு 2 பேரும். அதேதான், அதனால எங்க பிரச்சனையே இதுதான். இவளுக்கு டென்ஷன் ஆகுது. நான் தானே டாக்டர், எனக்கு தெரியாது அது டோசேஜ் எனக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காரன். நான் ஒரு பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா, நான் ரிப்போர்ட் படிக்கிறல எனக்கு தெரியும்ல, நீ கத்துறா. அதெல்லாம் தெரியாதுன்னு அவன் கத்துறான். அதனாலதான் இந்த பிரச்சனையே. திணிச்சு கொடுக்குறான்னு அவனோட ஒரு செம்ம காண்டா இருக்கா. இவனுக்கு ஒரு மாத்திரையை திணிச்சு போட வேண்டியிருக்கே. மாத்திரைக்கு இவன் சொல்றான், இவன் 8 ஊருக்கு ஓடுவான், அதை கொடும்பத்துறான் பாத்தியா? அது என்ன சரி, அப்படிதான் நடக்குதுங்க. நிஜமாவே சொல்றேன், அவ சும்மா பண்றோம் மாமா. நீங்க பரவாயில்ல, அன்னைக்கு நாங்களே டாக்டர் போயிட்டு அவ சும்மா பண்றல நிஜமா பண்றான்னு தெரிஞ்சுக்கிறோம். நாங்களே போய்க்கிறோம். தெரியாது, நானும் வருவேன், நீங்களும் வாங்க. வேணாம், நீங்க பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்க. சரி மாமா, இன்னும் உங்க பொண்ணை திட்ட மாட்டேன், நானும் வரேன். ஆமா, பதில் சொல்லுங்க. என்னடா வர சொல்லாம வேண்டாமா? வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்சம் கதறட்டும். என்ன எவ்வளவு திட்டுறா தெரியுமா அந்த மாத்திரைக்கு? அப்படியா? திட்டானா அவ பாத்துக்கலாம். நான் யோசிச்சு சொல்றேன்ப்பா. 4 நாள் டைம் இருக்குல்ல. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. அதெல்லாம் தெரியாது, நான் வருவேன். பார்க்கலாம். எல்லா மாத்திரத்தையும் நீங்க வைங்க, என் பொண்ணுக்கு நானே கொடுத்துக்கிறேன். அம்மா, என் வேலையெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லாதீங்க மாமா. ஆண்டா, அவ்வளவு மூஞ்ச காட்டின்னு போட்டா எந்த குழந்தைக்கு குணமாகும்? ரொம்ப அனுசரணையா கொடுத்தாதான் சரியாகும். நோய் கூட என்ன பாடுபடுத்துறா தெரியுமா? அதான் போடுறா. மாத்திரையே குஞ்சு போட வைக்க தெரியல. குழந்தையா இருக்கும் போதே 2 எருமக்கடாக்கு அவ கொஞ்சம் தான் கொடுப்பா மாத்திரைய. குழந்தை எருமக்கடாக்கு கொஞ்சம் தான் கொடுக்கும், அது எவ்வளவு பிடிச்சாலும். ஏன் விசிறியெல்லாம் அடிப்பானுங்களே மாத்திரையை, அப்போ கூட அந்த குழந்தை திரும்ப போவாது. அது எனக்கு மாத்திரை பிடிக்காது. ஒத்துக்கலன்னு தானே பண்றா. ஏதோ அறியாத வயசுல தெரியாம பண்ணிட்டோம். 5 வயசு குழந்தை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம், எருமக்கடா நீங்க, உங்களுக்கு அது அறியாத வயசு. சாரி பாய், பிளஸிங் பத்தாதீங்க. இது இல்ல, அப்ப இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அவ அதுக்காக தானே படிச்சிருக்கா. அப்ப அவளுக்கு தெரியாது அந்த மாத்திரை ஒத்துக்குமா ஒத்துக்காது, அவ ஹெல்த்துக்கு தேவையானது தேவையில்லைன்னா தூக்கி போடுவா. சரி, இனிமேல் 2 ஹவர் நாள் கொஞ்சம் கொடுக்குறான்னா என்கிட்ட என் விஷயத்தெல்லாம் பறிக்காதீங்க. வேண்டாம்ப்பா, ஒத்துக்காதீங்க.
பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். வேண்டாம், அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். நீ சொல்லு உங்க அப்பா கிட்ட. நானே இப்போதான் நிம்மதியா இருக்கேன், என் கிட்டே இருக்கு, நானே எல்லாம் பண்றேன். ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் என்கிட்ட போய்க்கூடாது. அதான் நான் புருஷன். அப்புறம் என்ன பாரு, சொல்லிட்டேன், கத்தி சொல்லிடுவேன். ஓ மேன், நீ வந்தாலும் இப்படி சரக்ஸ் ஆயிட்டு ஒரு நாள் இங்க கூட்டு வரதே இல்லை. அப்ப நான் உனக்கு வேண்டாம்ல, அப்படிதானே? பாமாவ என்னை திட்டும் போதெல்லாம் உனக்கு தெரியலையாப்பா நான். சரி, ஒரு வாட்டி மன்னிச்சு விட அவனை. முடியாது முடியாது. சரி, சாரி. உங்க சரியும் வேண்டாம் சாரியும் வேண்டாம். போதும், இங்க இருந்தது போகணும். அதான் என் வீடு, நான் இங்கதான் இருப்பேன், நான் ஏன் வரணும்? இதுக்கு மேலே இங்க இருந்தானா அதோட என் கல்லியை கட்ட மாட்டேன். இவ்வளவு தூக்கி போறதா சரி. சரிங்க போதும், அப்பாவும் பொண்ணு அவனை வச்சு செஞ்சது போதும், விடுங்க அவனை. என்னம்மா சொல்ற? அதான் அப்பா உன்ட்டு பொண்ணுகிட்ட சைகை கேட்டு செய்யறாரு, அதை வச்சுதான் சொல்றேன். பாவண்டி விட்டு அவன் உனக்காக துடிச்சு போறவன் அவன் ஏன் இப்படி வச்சு செய்யற?